இதே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள். நான் ரொம்ப திமிராக சொல்லுவேன். எனக்கு வாழ்க்கையில் ஒன்றை அரசியல் என்று நான் காமராஜரை பார்த்துவிட்டு காங்கிரஸுக்கு வந்தேன். காங்கிரஸை பார்த்துட்டு காமராஜர் வரல. அவர் எனக்கு சொன்னது என்பது ரெண்டு செய்திகளை நாம் மறக்கல. அரசியலில் இருக்கிறவன் அவனுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டால் எவனிடத்திலும் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டால் வேண்டாதவர்களுக்கு முன்னாலே கூட கைகட்டி நிற்க வேண்டி வரும். அதனால தான் இன்னைக்கு சொன்னார் அவர், எனக்கு வயசு 77, அது ஒன்றும் ரகசியம் இல்லை. ஆனால் 25 வயசு பையனோட வேகமாக என்னால் ஓட முடியும். இன்றைக்கு நான் திருச்சியில் 2 வீலர் தான் போயிட்டு இருக்கேன். சாதாரணமாக எங்கே வேணாலும் பிளாட்பாரத்தில் நடக்க தயார். தேவைகளை குறைத்துக் கொண்டால் துறவிக்கு வேந்தும் துறம்பு என்று சொல்வார்களே, அதை போல யாரை நீங்கள் எதுக்கலாம். தேவைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டால் அது முடியாது. அதை போலவே அவர் அரசியல் என்பதை மக்களுக்கு செய்கின்ற சேவை என்று மட்டுமே நினைக்கின்றார். அரசியல் என்பது சேவை செய்ய. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசியலில் சேவை செய்ய வருகிறவர்கள் யார், அதை வைத்து வணிகம் செய்கிறவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுபிரானையே புரிஞ்சுக்காம தானே யூதாஸ் காட்டி கொடுத்தான். அவருக்கே அந்த கதின்னா நமக்கு என்ன கதி? எனவே விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொன்ன வள்ளுவன் வார்த்தை கிணங்க, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னதை போல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னதை போல, உலகத்திற்கே நாம் பல பாடங்களை தந்திருக்கிறோம். அவையெல்லாம் நினைவிலே நிறுத்திக் கொண்டு தமிழகம் உயர, இதன் வாயிலாக இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் அவர்கள் மாறி நம்மை போலே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க, நல்ல ஒரு ஆரம்பத்தை, எல்லா மிகப்பெரிய மாற்றங்களும் எல்லா திருப்பங்களுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கும். அதை போல தமிழகத்திலே ஏற்பட போகின்ற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு, ஒரு பெரிய திருப்பத்திற்கு இந்த அருமனை, இந்த விழா திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள்